கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படிங்க இருக்க போகுது? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. எடுத்த வேலைகள் வெற்றியாகும். நினைத்த காரியம் நடந்தேறும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தொழில் பற்றிய சிந்தனை, உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும், வியாபாரம் முன்னேற்றம் அடையும், ஆதாயம் கூடுதலாக இருக்கும். அப்ப வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலை இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப யோகமான நாளா இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப யோகமான நாளா இருக்கும். கையில பணப்புழக்கம் இருக்கும். வர வேண்டிய பணம் வரும். செய்ய வேண்டிய வேலைகள் செய்ய முடியும். ஒரு நெருக்கடிகள் எல்லாம் நீங்கக்கூடிய நிலை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்கு. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா செலவுக்குரிய நாளாக, வெளியூர் செல்வதற்குரிய நாளாக, அலைச்சலுக்குரிய நாளாக இருக்கும். பொதுவா வாரத்தின் முதல் 6 நாட்கள் கடகராசினர் உங்களுக்கு மிக யோகமான நாட்களாக இருக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ள குரு பகவான் உச்சமாக சஞ்சரிக்கிறார். உங்களுடைய பாக்கியாதிபதி குரு பகவான் ராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரிக்கிறார். உச்சமாக சஞ்சரிக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகமான, சந்தோஷமான, நிம்மதியான காலகட்டமாக இருக்கும். முதல்ல குழப்பங்கள் எல்லாம் போயிடும் உங்களை விட்டு. ரொம்ப குழம்பி 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 வாழ்க்கையை அப்படியே வீணடிச்சிட்டு இருப்பீங்க. இப்ப என்ன, முதல்ல குழப்பம் போகும். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சில பேருக்கு காதல் ஏற்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தாய் தந்தையின் ஆதரவு கிடைக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ திருமண வயதினருக்கு வரன் வரும். சிலருக்கு திருமணம் கூடும். புரியுதுங்களா? 9ஆம் இடத்தை குரு பார்க்கிற சொந்த இடம் வாங்குற முயற்சி, ஒரு செல்வாக்கு பெறுகின்ற முயற்சி எல்லாம் வெற்றியாகும். ஜென்ம குருவினால் வெளியூர் பயணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் யோகங்கள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. இப்ப ஜென்ம குரு உங்களுக்கு யோகத்தை உண்டாக்க போகிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல, உங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் தொழில்காரர். உங்களுக்கு அவர் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது செய்து வருகின்ற தொழிலில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் அலட்சியம் இருந்தால் நிச்சயமாக நஷ்டத்திற்கு ஆளாக வேண்டி வரும். எல்லாவற்றிலும் கவனம். நீங்க சுய தொழில் செய்து வந்தாலும் சரி, நிறைய முதலீடு போட்டு தொழில் செய்தாலும் சரி, இல்ல மூளை வழியாக தொழில் செய்து வந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் கவனமும் எச்சரிக்கையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டும். சூரியன் 2ஆம் இடத்துல, கேது 2ஆம் இடத்துல, அது குடும்பஸ்தானம். வார்த்தை ஸ்தானமும் அதுதான். அப்போ வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க. யாருக்கிட்டையும் வார்த்தையை கோபமா விடாதீங்க. குடும்பத்தினரை முடிந்தவரை அனுசரிச்சு கொண்டு போங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், கேது அங்க இருக்காரு. அனுசரிச்சு கொண்டு போ. அப்போ குடும்பம் நிலைக்கும், நட்பு நிலைக்கும், உறவு நிலைக்கும். இதை புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. அப்போ எல்லா விதமான தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இருக்கு. புதனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமாகவே இருக்கு. கொஞ்சம் வெளியூர் பயணம், அதன் வழியாக பணம் வருவது, புரியுங்களா? உங்களுடைய முயற்சியின் வழியாக பணம் வருவது, தடைப்பட்ட பணம் வருவது, புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது, இப்படியும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கு. அதே நேரத்துல ராகு 8ஆம் இடத்துல, கொஞ்சம் கவனமா இருங்க. மறைமுக செயல்பாடுகளில் எச்சரிக்கையாக இருங்க. ராகு ரொம்ப மோசமானவன். கிரகங்களில் மோசமான கிரகம் ராகு தான். 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது கொஞ்சம் நிறைய மாற்றங்களை உண்டாக்குவார். அவ பெயரையும் ஏற்படுத்துவார். மறைமுக செயல்பாடுகளால் உங்களுக்கு சங்கடங்கள் நெருவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். அப்படிதான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்துட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு சிக்கல்ல என்னதான் செல்வாக்கு இருந்தாலும் அந்த 8ஆம் இடத்து வேலையை அந்த 8ஆம் இடத்து ராக செஞ்சுதான் இருக்காரு. அப்ப நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஒரு கோடு போட்டிருக்க. அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.